ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, பெரியவா திருப்பாதம் சரணம். நம்மளோட எவ்வளவு பெரிய பிரச்சனையும் உடனே முடிவு கொண்டு வந்து நம்மளோட வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய பெரியவா சொன்ன சில தாந்திரிக வழிபாட்டு பரிகாரம் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நமக்கு இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கடனாக இருந்தாலும் சரி, மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வேறு எந்த பிரச்சனையுமே இந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணிங்க அப்படின்னா ஒரே முறையில் உங்களுக்கு அது வந்து நல்ல பலனை கொடுக்கும். அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். எல்லோரும் மன்னிச்சிருங்க, ரொம்ப நாளாச்சு பதிவு போட்டு. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அச்சய திருதிக்காவது பதிவு போடுவோம் அப்படின்லாம் பார்த்தோம், போடலை அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து லா படிச்சுட்டு இருக்கிறதால நாளையிலேருந்து வந்து ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அது கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். சில கேஸ் விஷயமாக அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன், அதனால் கொஞ்சம் போட முடியாமல் போச்சு, மன்னிச்சிருங்க. ஒரு 2 நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்று, நம்மளோட காஞ்சி மடத்தோட 71வது பீடாதிபதியாக நம்மளோட ஜெகத்குருவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீ சத்திய சந்திரசேகேந்திர சுவாமிகள் பொறுப்பேற்றிருக்கிறாங்க. ஒரு நல்ல சந்தோஷமான விஷயம்னா கூட எனக்கு சரி சில மன வருத்தம் இருந்தது. என்ன அப்படின்னா, அவர் வீட்டுக்கு ஒரே பையன் போல இருக்குது, ஒரு பொண்ணு இருக்காங்க. ஆனால் அந்த அப்பா அம்மா எப்படி அவரோட பிரிவை தாங்கிக்கிறாங்கங்கிறது என்னால் ஏற்றுக்க முடியல. இருந்தாலும் அது உங்கள் 2 பேரும் அவ்வளோ புண்ணியம் பண்ண ஆத்மா. ஏன்னா நம்மளோட காஞ்சி மடத்துக்கு பீடாதிபதியாக வர்றதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. இருந்தாலும் அந்த குழந்தை இனிமேல் தாய் தந்தை அந்த உறவுகள்லாம் விட்டுட்டு நமக்கு குருவாக பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. 2வது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி என்னோடய மூத்த மகன் ஆத்விக்குமரனோட பிறந்த நாள். நீங்கள் எல்லாரோட ஆசீர்வாதத்தில் ரொம்ப நல்லா சந்தோஷமாக இறைவனோட அருளால் ரொம்ப நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லி இறைவனை எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்கணும்னு கேட்டுக்கிட்டு பதிவுக்குள்ளே போகிறேன். உங்கள்கிட்ட எப்போவுமே சொல்கிறது தான், நீங்கள் வந்து எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் கடவுள்கிட்ட வந்து உண்மையான பக்தியையும் அன்பையும் நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு பெரிய கஷ்டமும் உங்களை ஒன்றுமே பண்ணாது. இது எப்படின்னா, தாமரை இலை மேலே எப்படி தண்ணீர் நிற்காதோ அந்த மாதிரி கஷ்டம்லாம் நம்ம மேலே நிற்காது. நம்ம ஆன்மாவையோ நம்மளோட உடலையும் மனசையும் வருத்தாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு பெரியவா பற்றி சொல்லி. அதிலேருந்து பெரியவா பதிவிலேருந்தே ஆரம்பிக்கிறேன். இதை ஒவ்வொரு பரிகாரத்தையும் நீங்கள் வந்து பரிகாரமாக பார்க்காம ஒரு கடவுள் மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கையோடு இதை செஞ்சிங்கன்னா ரிசல்ட்டு 100% உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம பெரியவா மேலே தீவிரமான பக்தி அவருக்கு. பெரியவா சொன்னால் அதுதான் வேத வாக்கு. ஒரு வியாழக்கிழமையும் குருவாரம் தவறாமல் பெரியவா வந்து தரிசனம் பண்ணுவார். ஒரு சமயம் பெரியவாட்ட வரும்போது எனக்கு வந்து வேலை வந்து ஆகுது, அமெரிக்காவுக்கு வந்து போக சொல்கிறாங்க, நான் போகிறதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ பெரியவா சொல்கிறாங்க, இல்லை இப்போ வேண்டாம், நீ இங்கேயே வேறு ஏதாவது வேலை பாரு அப்படின்னதும் சரி. பெரியவா சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன மாற்று கருத்தினர். நிறைய சம்பளம் கிடைக்கும், நிறைய விஷயங்கள் கிடைக்கும். ஆனால் இருந்தாலும் பெரியவா தான் அவருக்கு எல்லாமே. சரின்னு ஒன்று என்ன பண்ணுறாருன்னா, இங்கேயே தங்கிறார். கொஞ்ச நாட்கள் போகுது, சில வருடங்கள் ஆகுது. மறுபடியும் அவர் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கார் இல்லையா, அந்த கம்பெனிலேருந்து மறுபடியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு வந்து மறுபடியும் அனுப்புகிறதா கேட்குறாங்க. இப்போவும் பெரியவாவோட உத்தரவுக்கு வராரு. இப்போ சொல்கிறாங்க, பெரியவா தாராளமாக போ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப சந்தோஷம் அவருக்கு, குருவோட ஆசீர்வாதத்தோடு போகிறாரு. இருந்தாலும் ஒரு சின்ன மன வருத்தம் இருக்குது. என்ன மன வருத்தம் இருக்குது அப்படின்னா, நம்ம குருவை நினச்ச நேரத்துக்கு நம்மளால் தரிசனம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு மன வருத்தம் இருக்குது. ஏன்னா இந்தியாவில் இருந்தால் எப்படிப்பட்டாவது மாதத்தில் ஒரு 2 தடவையாவது குறையாமல் தரிசனம் பண்ணுவார். இப்போ என்ன பண்ணுறது, இருந்தாலும் குருவை மனசில் நினச்சிட்டு போயிடுறாரு. போன உடனே அங்கே நல்ல வேலைலாம் பார்க்குறாரு, நல்ல வாழ்க்கை அமையுது. ஆனால் என்னென்னா, அங்கே வந்து ஒரு வீடு கட்டிட்டு அங்கே தங்கிக்கலாம் அப்படிங்கிறது அவரோட எண்ணம். வீடை கட்ட சொல்லி ஒரு கான்ட்ராக்டுக்கிட்ட பணம் கொடுத்துறாரு. இப்போ நம்மளில் பல பேர் இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் தான் இருப்போம். இவருக்கு வந்து பணம் கொடுத்துருக்கிற பிரச்சனைன்றதில் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஏதோ எதிர்பாராத விதமாக அந்த கான்ட்ராக்ட் உடம்பு சரியில்லாமல் போயிடுது. கொடுத்த டைமுக்குள்ளே வீட்டை கட்டி முடிக்கல. அமெரிக்காவில் ஒரு சட்டம் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் வீட்டை காலி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா தேதிக்கு கரெக்டாக காலி பண்ணி கொடுத்துடணும். இப்போ 1ஆம் தேதி காலி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக 31ஆம் தேதி எல்லா செட்டில்மெண்ட்டும் முடிச்சு 1ஆம் தேதி காலையில் ஹவுஸ் ஓனர்கிட்ட சாவி கொடுத்துடணும். இப்படி இருக்குது. அப்படி இல்லைன்னா அதுக்கு நஷ்டஈடு கேட்பாங்க. நம்ம அதுக்கு நஷ்டஈடு கொடுக்குற மாதிரி ஆகிடும். அது வாடகையை விட பல மடங்கு இருக்கும். இந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. இது வந்து பெரிய கஷ்டமான விஷயம். அதனால் இப்போ இவர் வந்து ஹவுஸ் ஓனர்கிட்ட காலி பண்ணுறேன்னு சொல்லிட்டார். ஆனால் அவருக்கு எதிர்பார்த்த நேரம் வீட்டு வேலையும் நடக்கலை. கொஞ்சம் உடம்பு தேர்னவர் வேகமாக வந்து வேலையெல்லாம் விறுவிறுன்னு பண்ணுறாரு. பண்ணி என்ன பண்ணுறாருன்னா, குறித்த தேதிக்கு கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. தள்ளி போனால் கூட 1, 2, 3 நாள் தள்ளி போயிடுச்சு. கரெக்டாக வேலையெல்லாம் முடித்து பக்காவாக எல்லாத்தையும் பண்ணி சாவியை கையில் கொடுத்துட்றாரு. இப்போ இவர் இந்த பக்தர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பெரியவாவோட
ஒரு ஃபோட்டோ, நல்ல பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி கையில் எடுத்துகிட்டு நம்ம எல்லாம் பால் காட்சிக்கு எப்படி போவோம், பசுமாட்டை உள்ள கூட்டிகிட்டு போவோம். அடுத்து நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போவோம். நம்மளுக்கு அந்த தெய்வீக தன்மையுடைய எல்லா விஷயத்தையும் பண்ணோம் இல்லையா, சுபகாரியம் பண்ணும்போது. அப்படி பண்ணும்போது இவர் பெரியவா ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை பார்த்த உடனே கான்ட்ராக்டர் வந்து மிரண்டு போயிட்டார். ஏன்னா கான்ட்ராக்டையும் இவர் கூப்பிட்ருக்கார். மிரண்டு போயிட்டு உள்ளே போய் இவர் வச்சு பூஜை பண்ணி முடிச்சுட்டு வந்ததும், சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்னு இருக்கிறார். என்ன அப்படின்னதும், இந்த ஃபோட்டோவில் இருக்கிறாங்களே இவங்க யார் அப்படின்னு கேட்டிருக்காரு. இவர் தான்ப்பா என் குரு, எனக்கு எல்லாமே இவர் தான், இவர் இல்லாமல் எதுவுமே பண்ணுறதில்ல அப்படின்னதும், அப்பா அவர் ஒரு வியப்பான விஷயத்த சொல்லுவார். என்ன அப்படின்னா, இவர் உங்கள் குருவா, எங்கே இருக்கிறார் அப்படின்னதும், இந்த மாதிரி இந்தியாவில் காஞ்சிபுரத்தில் இருக்கிறாங்க. இல்லை சார் நான் நேரில் இங்கேயே பார்த்துருக்குறேன். அது என்னப்பா சொல்கிறேன் அப்படின்னு. ஆமாம் சார், எனக்கு உடம்பு முடியாமல் இருந்தது. தினமும் வந்து என்னை வந்து ஒருத்தர் கனவுல வந்து எழுப்புகிற மாதிரியே இருக்கும், கனவுல என்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்கும். நானும் எழுந்து உட்காருவேன். எனக்கு உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடுச்சு. அதே மாதிரி நீங்கள் வேலை பார்க்குற, அதாவது அவருக்கு கட்டிக்கிட்டு இருக்க அந்த வீடு இருக்கு இல்லையா, அங்கே ஒரு பெரியவர் தினமும் வந்து இந்த கையில் வச்சுருக்கிற பெரியவா சன்னியாசத்தில் வந்து ஒரு கோல் வச்சுருப்பாங்க இல்லையா, இந்த இதோட வந்து நின்றுக்கிட்டே இருப்பாங்க. வேலை துரிதமாக நடத்து, சீக்கிரம், அவன் ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொல்லுவாங்க. அவங்கள வந்து நம்மளால் எதிர்த்து பேசவும் முடியாது, அவங்கள வந்து கடிந்து பேசவும் முடியாது. நம்மளுக்கு அவங்க முகத்தை பார்த்தாலே வந்து ஒரு பக்தியும் நம்மளை அறியாமல் ஒரு பணிவும் வந்துடுது. வியப்பாக இருந்தது, யாராக இருக்கும் இவருன்னு யோசிச்சுட்டு இருந்தான்னு தான் அப்புறம் அவரை பற்றி சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் வந்து எனக்கு பண்ணாங்க அப்படின்னு சொன்னோடனே பக்தர் மிரண்டு போயிடுவார். உண்மையான பக்தி இருந்தால் இந்தியாவில் இருக்கிற பெரியவா, கடல் கடந்து போக மாட்டேன் அப்படின்னு சொன்ன பெரியவா அங்கேருந்து ஒருத்தருக்கு சூட்சம ரூபத்தில் காட்சி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவர் கண்ணுக்கு மட்டும் பெரியவா இருக்கிற மாதிரி தெரிஞ்சு வேலையை அதிகப்படுத்தி வேலையை நல்லபடியாக பண்ணி தன்னோட பக்தன் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக கரெக்டான சமயம், அவர் 2ஆம் தேதி என்னமோ டேட் சொல்லியிருப்பார், 4ஆம் தேதி நல்ல நாள் இருக்கும், அன்றைக்கி கூடி போயிடுவார். ஒரு 2 நாள் அது இதாக இருக்கும். அந்த மாதிரி எப்படிப்பட்ட ஆபத்துலேருந்து தெய்வம் நம்மளை காப்பாற்றும். நீங்கள் எல்லாம் பண்ண வேண்டியது என்ன, நீங்கள் தெய்வத்துக்கிட்ட சரணாகதி ஆகிடுங்க. உன்னை விட்டா எனக்கு வேறு யாரே கிடையாது, நீ தான் என்னை காப்பாற்றணும். இந்த சரணாகதிக்கும் பக்திக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. நம்ம நிறைய பேர் பக்திங்கிற பேரில் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம், அது உண்மையிலே பக்தி கிடையாது. நீங்கள் கடவுளையும் நம்புவீங்க, சனி பயிற்சியும் நம்புவீங்க. நீங்கள் கடவுளையும் நம்புவீங்க, ராகுகேது பயிற்சி நம்புவீங்க. இதுக்கு பேர் பக்தி கிடையாது. இது வந்து உண்மையிலேயே பக்தின்னு இதை சொல்லக்கூடாது. பக்தினா என்ன அப்படின்னா, நான் முருகனை கும்பிட்றேன், முருகனை மீறி என்னை ஏதாவது தொற்றுமா, ராகுவாக இருக்கட்டும், கேதுவாக இருக்கட்டும், சனி பயிற்சியாக இருக்கட்டும், எல்லாம் அவனோட காலடியில் இருக்குது, அவன் நினச்சா ஒரு நொடியில் என்னை காப்பாற்றிடுவான் அப்படிங்கிற நம்பிக்கை தான் சரணாகதி. அதுதான் உண்மையான பக்தி. இதை தான் இறைவன் எதிர்பார்க்குறாரு. இதுக்கு நீங்கள் காசோ பணமோ பூஜையோ மந்திரமோலாம் தேவையில்லை. ஆழமான நம்பிக்கை, மனசளவில் வச்சுருக்கிற ஆழமான நம்பிக்கை போதும். நாம் ஏன் வந்து மந்திரம் சொல்லணும் அப்படின்னா, அது நம்மளோட ஆன்மாவில் இருக்கக்கூடிய பலத்தை அதிகரித்து நமக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கக்கூடியது. ஒரு விதை போடுறோம், விதை போட்ட உடனே அது விருட்சம் ஆகிடாது, கொஞ்சமாக தான் வளரும். அதே மாதிரி தான் ஒரு மந்திரம், நான் மந்திரம் சொல்லுவேன் சார், நீங்கள் சொல்லுவீங்க, மந்திரத்தை திருப்பி சொல்லுவேன், உடனே என் பிரச்சனை சரியாயிடும். ஒரே நாளில் யாருக்கும் பிரச்சனை உருவாகிருக்காது. நீங்கள் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதே மாதிரி ஒரே நாளில் பிரச்சனை தீரணும்னா நமக்கு ஆன்ம பலம் பல மடங்கு இருக்கணும். ஆனால் இது இருக்குமா அப்படின்னு கேட்டால் எல்லாருக்குமே இருக்கும். நம்மளோட நம்பிக்கையை பொறுத்து தான் அது வெளிப்படும். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ரொம்ப ஆழமாக கடவுளை நம்புகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஆழமான பக்தின்னு நான் சொல்கிறேன். இதுக்கு வந்து முதல் பரிகாரத்துலேருந்து போயிடுவோம். ஏன்னா நிறைய பேர் நான் மெயிலில் பார்த்தவங்களா இருக்கட்டும், என்கிட்ட பேசணுன்னு சொன்ன நிறைய பேர்கிட்டையும் நான் பேசினப்போ நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரே விஷயம், கடன். எனக்கு வந்து பண பிரச்சனை இருக்குது, கடன் இருக்குது, இதிலேருந்து என்னை காப்பாற்றுறதுக்கு வழி சொல்லுங்கள். முதல்ல நம்ம எல்லாராலையும் வழிபடக்கூடிய ஒரு கடவுள் இருக்கிறார். நீங்கள் வந்து பெரியவா வந்து இவரை பற்றி சொல்லாத நாளே கிடையாது, அவ்வளோ உயர்வாக சொல்லுவாங்க. யாருன்னா விநாயகர். ஏன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இருக்கிற கோவில்களிலேயே 8 மடங்கு அதிகமாக கோவில் இருக்கக்கூடிய ஒரு கடவுள் வந்து விநாயகர். அதாவது தோராயமாக 1,00,000 கோவில் இருக்குதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 8,00,000 கோவில் விநாயகருக்கு மட்டும் இருக்கான். இது வந்து கோவிலாக கணக்கு எடுத்திருக்காது. இதில் வந்து ஆத்தங்கரை, குளத்தங்கரை, மரத்தடியில், நம்ம வீட்டு வாசலில் வச்சுருக்கிற விநாயகர்லாம் இதில் கணக்கில் இல்லை. அப்படி அதிகமாக உள்ள கடவுள். ஏன் இவ்வளோ அதிகம்னா ஔவையார். இதுக்கு காரணம் ஔவையார். ஏன்னா அவரோட சக்தி அப்படிப்பட்டது. ஈஸியாக போய் பார்த்துடலாம். நீங்கள் ரொம்ப சுலபமாக போய் அவரை பார்த்துடலாம். ஆனால் அவ்வளோ சுலபமாக சக்தி இல்லாதவர்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது. இந்த உலகத்தில் இருக்க அத்தனை கடவுளையும் ஒன்று சேர்த்து நீங்கள் வந்து ஒருத்தரை உருவாக்க முடியும்னா அது விநாயகர் மட்டும்தான். அப்படிப்பட்டவர். இதில் வந்து சிறப்பான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம கடனை போக்கக்கூடிய ஒரு கணபதி இருக்கிறார். அவர் பேர் தோரண கணபதி.
இந்த தோரண கணபதி வழிபாடு முறை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் அதில் சில விஷயங்கள் மாற்றிக்கலாம். நீங்கள் வந்து ஏன்னா எல்லாரும் கேட்டாங்க, தோரண கணபதி எங்கள் பக்கத்தில் இல்லை, இதை வேறு எப்படி பண்ணால் எங்களுக்கு வந்து அது உடனே நடக்கும் அப்படின்ற மாதிரி. அதுக்கு அழகான ஒரு வழி இருக்குது. விநாயகரை எல்லா பொருள்லையும் பிடிக்கலாம். நீங்கள் மஞ்சளில் பிடிக்கலாம், குங்குமத்தில் பிடிக்கலாம், விபூதியில் பிடிக்கலாம். அப்படிப்பட்ட விநாயகரை வெண்ணெயில் பிடிக்கணும். வெண்ணெயில் ஒரு புது சின்ன தட்டு, நிறைய பேர் வந்து பித்தளை தான் பயன்படுத்தணுன்றாங்க. பித்தளை இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படிலாம் இல்லை, ஒரு சின்ன தட்டு, கொஞ்சமாக ஒரு இலை, ஒரு அரச மரத்து இலையோ இல்லை வாழை இலையோ ஏதோ ஒரு இலை வச்சு ஒரு வெண்ணெயில் கொஞ்சமாக ஒரு விநாயகர் பிடிச்சிட்டு, ஒரு வேளை நீங்கள் வந்து கிராமத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து பசுஞ்சாணம் கிடைக்குன்னா பசுஞ்சாணத்தில் பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி பசுஞ்சாணத்தில் பிடிச்சி விநாயகர் வழிபட்டிங்கன்னா இன்னும் சிறப்பு. இப்படிப்பட்ட இந்த விநாயகரை வெண்ணெயில் பிடிச்சி வச்சு தோரண கணபதிக்கு அகத்தியர் பிரசன்ன காண்டம் அப்படிங்கிற அந்த நூலில் ஒரு 6 பாட்டு சொல்லியிருக்கிறார். என்னென்னா, என்னோட கஷ்டத்தை தீர்க்கிறதுக்கு நேரில் வரணும் அப்படின்னு சொல்லி சக்தியின் மைந்தனாம்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும். இந்த சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகங்கள் பாட்டு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். கண்டிப்பாக இதை எடிட் பண்ணனா எனக்கு குறைஞ்சது 3லேருந்து 4 மணி நேரம் ஆகும். அதனால் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ணாமல் தான் போட போகிறேன். இதனால் எனக்கு அந்த கண்டென்ட்லாம் ரெடி பண்ணனா இன்னும் நேரம் அதிகமாகிட்டே போகும், கொடுக்க முடியாமல் போயிடும், நான் படிக்கணும். அதனால் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுத்துறேன். இப்படி இந்த வெண்ணெயில் விநாயகர் பிடிச்சி அவர் முன்னாடி தோரண கணபதி மந்திரத்தை ஒரு 6 இதுதான் இருக்கும், 4 வரியாக 6 பாட்டு இருக்கும், 3 முறை படிக்கணும். எப்பெல்லாம் படிக்கணும், இது வந்து சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, சதுர்த்தி இந்த மாதிரி நாட்களில் படிக்கிறது சிறப்பு. இதில் மட்டும்தான் படிக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. விநாயகருக்கு வந்து இப்படி தான் வழிபடணும்னு எந்த ஒரு கட்டாயத்தையும் நீங்கள் வச்சுக்க வேண்டாம். நீங்கள் உங்களுக்கு தோன்றப்ப காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இல்லை மத்தியானம் தான் உங்களுக்கு டைம் கிடைக்கும் அப்படின்னா அபிஜித் முகூர்த்தம் தெரியும் தானே, 11:45லேருந்து 12:25 வரைக்கும் இருக்கும் அபிஜித் முகூர்த்தம். அதுக்கப்புறம் சாயந்தரம் கோத்துளி முகூர்த்தம், சூரிய மறைவுலேருந்து ஒரு அரை மணி நேரம் பின்னாடி வச்சுக்கணும். அதாவது நம்ம உதாரணத்துக்கு 6 மணிக்கு சூரியன் மறையும்னா 6:15லேருந்து 6:45 வரைக்கும் அந்த டைம் வந்து கோத்துளி முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. அது 6 மணிலேருந்து கூட எடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்க. நமக்கு முக்கியம் இல்லை, அந்தியும் சந்தியும் சாயிற நேரம், அதாவது சூரியன் மறைவும் ஆகிற மாதிரி இருக்கணும், பொழுதும் போகிற மாதிரி இருக்கும், அதுதான் அந்தி சந்தினுவாங்க. அந்த நேரத்தில் இந்த 3 நேரத்தையும் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ தோணுதோ எப்போ பண்ண முடியுமோ அந்த நேரம். ஏன் இந்த 3 நேரம் அப்படின்னா, இந்த 3 நேரமும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது. இப்போ இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் நான். இப்போ வந்து பொதுவாக ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு முடிவுக்கு வரணும். நீங்கள் வந்து ஏதோ ஒரு வீடு கட்டிகிட்ருக்கீங்க, அது வந்து இழுத்தடிச்சிட்ருக்குன்னு வச்சுக்கோங்க, அது முடிவுக்கு வரணும். இல்லை ஏதோ ஒரு மனக்கசப்பு இருக்குது, அதை பேசி முடிக்கணும். இல்லை வேறு ஏதோ உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும்ல, இதுதான் பிரச்சனை இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், அப்படி இருக்குன்னா அந்த பிரச்சனை தீர்றதுக்கு ஒன்று பண்ணுங்கள். என்னைக்கு பண்ணணும் அப்படின்னா, வெள்ளிக்கிழமையில் யமகண்டம் 3 to 4:30 வரும். இந்த 3 to 4:30 யமகண்டம் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு விநாயகர் கோயில் போங்க. பக்கத்தில் கண்டிப்பாக எல்லார் பக்கத்துலேயும் விநாயகர் இருப்பார். விநாயகர் இல்லாத இடமே கிடையாது. 2 அகல் விளக்கு போட்டுட்டு அந்த விநாயகரை வலம் வரணும். நீங்கள் வந்து எத்தனை முறை வேணால் வரலாம், இத்தனை முறைலாம் கணக்கெலாம் வச்சுக்காதீங்க. வலம் வந்து அந்த விநாயகருக்கு இடது பக்கமோ இல்லை வலது பக்கமோ உட்காந்துக்கிட்டு விநாயகர் அகவல் சொல்லுங்கள். ஒரு முறை நீங்கள் வந்து பெருசாக வந்து அத்தனை முறை சொல்லணும், இத்தனை முறைலால் ஒரு முறை சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிங்க. இப்படி நீங்கள் வந்து 2 அல்லது 3 வெள்ளிக்கிழமை சொல்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். இது வெள்ளிக்கிழமையில் ஏன் சொல்லணும் அப்படின்னா, வெள்ளிக்கிழமையில் வந்து அந்த வெள்ளிக்கிழமைக்கான நாள், வெள்ளியை குறிப்பிட்டணும் அப்படின்னா சுக்கிரன், வெள்ளினா சுக்கிரன், அந்த சுக்கிரனோட ஆதிக்கம் நிறைஞ்ச நாள். இந்த சுக்கிரனுக்கு நண்பர்கள் யார் அப்படின்னு பார்த்தா ராகுவும் கேதுவும் தான் நண்பர்கள். அன்னைக்கு வரக்கூடிய அந்த ராகு காலமும் சரி, யமகண்டமும் சரி, இந்த ராகுவும் கேதையும் அழகாக நமக்கேற்ற மாதிரி வடிவமைச்சிக்கலாம். அதாவது வடிவமைச்சிக்கலாம்னா எப்படி சொல்கிறது, நமக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஏன் யமகண்டத்தில் வழிபடணும், அங்கே ஒரு விஷயம் இருக்குது. யமகண்டம் எதையுமே, கேது எதையுமே முடிச்சு வைக்கக்கூடிய கிரகம். நம்மளோட ஆசையை முடிச்சு வச்சிரும், நம்மளோட இந்த கர்மாவை முடிச்சு வைக்கும். அதனால தான் எப்போவுமே ஜோதிடத்தில் கேதுவை வந்து மாஸ்டர்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆன்மீக பாதை இப்போ கூட எனக்கு கேது திசை நடக்குது. நான் வந்து இந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனையோ பேருக்கு ஜோதிடம் பார்த்துருக்கிறேன், கதைகள் சொல்லியிருக்கிறேன், மந்திரங்கள் சொல்லியிருக்கிறேன். ஆனால் இந்த அளவுக்கு தீவிரமாக நான் வந்து சொன்னதும் கிடையாது, முயற்சி பண்ணதும் கிடையாது. அதுக்கு காரணம் எனக்கு நடந்துகிட்ருக்க கேது திசை. இந்த கேது வந்து உங்களை ஆன்மீகத்தை நோக்கி இழுத்துட்டு வரும். இந்த ராகு வந்து உங்களை இல்லற வாழ்க்கையை நோக்கி இழுத்துட்டு வரும். இது ரெண்டுமே இல்லாமல் ஒரு மனித வாழ்க்கை தொடங்கவும் தொடங்காது. மனித வாழ்க்கையின் மட்டும் கிடையாது, இந்த உயிர்கள் எதுவுமே தொடங்கவும் தொடங்காது, முடியவும் முடியாது. அதனால் கேது வந்து எதையும் முடிச்சு வைக்கக்கூடிய கிரகம். இந்த கேதுவுக்கு அதிபதி யாருன்னா விநாயகர்.
நீங்கள் இந்த கிரகம்னு இல்லை, எந்த கிரகத்தோட சாராம்சமும் உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு தோணுச்சுன்னா விநாயகர் காலை பிடிச்சிங்க, வேறு ஒன்றுமே வேணாம். அதே மாதிரி விநாயகருக்கு வந்து ரொம்ப பிடிச்சது மாம்பழம், இந்த மாதிரி மோதகம் சொல்லக்கூடிய கொழுக்கட்டை, இதெல்லாம் உங்கள் பிரியம்தான். இதெல்லாம் வந்து நீங்கள் செஞ்சு பக்கத்தில் இருக்கவங்களாம் கொடுத்துட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிங்க. நான் வெண்ணெய் வழிபாடு சொன்னேன் பார்த்தீங்களா, அது 7 நாள் கடன் தீர்றதுக்கு 7 நாள் பண்ணலாம், இல்லைன்னா 9 நாள் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா 11 நாள் பண்ணலாம். இது உங்களோட இதை பொறுத்து. ஆனால் நீங்கள் நான் சொன்ன இந்த தினத்துக்குள்ளேயே 100% உங்களோட பிரச்சனை தீர்ந்துருக்கும். இதை பற்றி ஏற்கனவே இந்த விநாயகரோட வழிபாடு பற்றி போட்டிருக்கிறேன், அதுக்கான லிங்க்கையும் நான் கொடுக்குறேன். அதுக்கு கீழே கமெண்ட் நிறைய பேர் தன்னோட பிரச்சனை தீர்ந்ததை பற்றி போட்டிருப்பாங்க, அதையும் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க. 2வது, இல்லை சார் எனக்கு வந்து சிவன் ரொம்ப பிடிக்கும், எனக்கு வந்து சிவன் வழிபாடு சொல்லுங்கள். இருக்கிறதுலையே நீங்கள் வந்து ரொம்ப எளிமையாக வழிபடுறது விநாயகர் அப்படின்னா, அதே மாதிரி நீங்கள் வழிபட்ட உடனே நம்மளோட கர்மாவை அழிக்கக்கூடியவர். நீங்கள் பார்த்துருப்பீங்களே, படைக்கிற கடவுள், காக்கிற கடவுள், அழிக்கிற கடவுள் இருக்காங்க. பிரம்மா நம்மளை படைச்சவரணும், விஷ்ணு நம்மளை காக்கிறவரணும், சிவபெருமான் வந்து அழிக்கிறவர்னு சொல்லுவாங்க. இதில் உண்மையான தத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மளோட அகங்காரம், ஆணவம், கோபம், காமம், இந்த மாதிரி மனிதனுக்கு இருக்கக்கூடாத குணங்கள் இருக்குது. 6 குணங்கள் சொல்லுவாங்க, சார் வந்து 38 விதமான விஷயங்கள் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து அழிக்கக்கூடிய கடவுள். பக்தியை மட்டும் உள்ளூர ஊட்டக்கூடிய கடவுள் சிவன். அதனால தான் நம்ம எப்போவுமே சிவபெருமான அன்பே சிவம் அப்படிங்கிறோம். அன்பாக இருந்தாலே அது சிவபெருமான வழிபட்டதாக அர்த்தம். பிற உயிர்கள் மீது அன்பு வச்சாலே அது சிவபெருமான வழிபட்ட மாதிரி அர்த்தம். ஒரு ஆங்கிலேயர் மார்ட்டின் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அப்போ நம்ம நாட்டை ஆங்கிலேயர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருந்த சமயம், அப்போ போர் நடக்குது. அந்த போரில் ஆப்கானிஸ்தான், இப்போ இருக்கிற யூபி இருக்கு இல்லையா, அப்போ அங்கே எதிரிகளை எதிர்த்து ஒரு சண்டை போட போயிட்டுருக்கார். அப்படி சண்டை போடுற சமயத்தில் தன்னோட மனைவிக்கு தினமும் கடிதம் எழுதுவார், தன்னோட சூழ்நிலை பற்றி கடிதம் எழுதுவார். அப்படி ஒரு நாள் கடிதம் எழுதும்போது, எங்கள்கிட்ட இருக்கிற படையோட எதிரிகள் படை கிட்டத்தட்ட பல மடங்கு அதிகமாக இருக்குது, எங்களை சூழ்ந்துட்டாங்க, நாங்கள் இதுலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப கடினம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எழுதியிருப்பார். இது அவங்கள ரொம்ப பாதிச்சிரும், அவங்க மனைவியை. அப்படி அவங்க ரொம்ப மனசுடைஞ்சி தெருவில் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்க பார்க்குற கோவில் எதை பார்ப்பாங்கன்னா, பைஜ்நாத் கோவில். அதில் பூஜை நடந்துகிட்ருக்கும், மணி அடிக்கிற சவுண்டு கேட்கும். உடனே தன்னை எறியாமலே தன்னோட மனக்குறை போகிறதுக்காக கோயிலுக்கு போனோடனே அங்கே இருக்க குருக்கள்கிட்ட தன்னோட விஷயத்த சொன்னதும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் வந்து சிவபெருமான வழிபாடு பண்ணுங்கள், சிவநாமம் நமசிவாயங்கிற மந்திரத்தை இடைவிடாது சொல்லுங்கள், மற்றதெல்லாம் அவர் பார்த்துப்பார். நல்லா கவனிங்க, அவங்க ஒரு ஆங்கிலேயர், வேறொரு மதத்தை சேர்ந்தவங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரின்னு அவர் சொன்ன வார்த்தை வந்து ரொம்ப ஆழமாக அவங்களுக்கு மனசை போய் தொட்டுறதால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உட்காந்து பூஜை பண்ணுறாங்க. என்னென்னா, அவங்களுக்கு பூஜைனா எப்படி பண்ணணும்னு தெரியாது. இப்போ சிவலிங்கம் வச்சுக்கிட்டு அதுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி வில்வத்தால் அர்ச்சனை பண்ணி அதுக்கப்புறம் மந்திரம்லாம் சொன்னோம், அந்த முறையெல்லாம் அவங்களுக்கு எதுவுமே தெரியல. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போய் உட்காந்துக்கிறாங்க. அவங்கள்ட்ட சிவனோட ஃபோட்டோ கூட கிடையாது. அப்போ ஃபோட்டோ இருந்ததான்னு கூட தெரில, எனக்கு ஒரு உருவம் கூட கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்க, தன்னோட பூஜை அறையில் தான் வணங்குற கடவுள் முன்னாடி உட்காந்துக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நமசிவாயன்னு சொல்கிறாங்க. ஓம் நமக் சிவாய், ஓம் நமக் சிவாய் நம்ம சொல்லுவோம் இல்லையா, சிவ சிவ நமக் சிவாயன்ட்டு. அதை மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு 4-5 நாள் சென்று ஒரு கடிதம் வருது அவங்களுக்கு. அந்த கடிதத்தை விரித்து படிக்கிறாங்க. அந்த கடிதத்தில் இப்படி தான் போட்டிருக்குது, அதாவது எதிரிகள் எங்களை சூழ்ந்துட்டாங்க, இனிமேல் நாங்கள் தப்பிக்க வழியே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில் ஒரு இந்திய துறவி, அதாவது இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு இந்து துறவி உடம்பில் ஒரே ஒரு இடத்துல கோமணம் கட்டியிருந்தார், மேலே ஒரு புலித்தோல் போத்திருந்தார், எங்கே பார்த்தாலும் முடி, அவ்வளோ நீளமான முடி, அணிகலன்கள்லாம் அவர் போட்டிருந்தது வித்தியாசமாக இருந்தது. கையில் ஒரு 3 கூர்மையான உருவம் கொண்ட ஒரு ஆயுதத்தை வச்சுருந்தார். அவர் அந்த ஆயுதத்தை ஏந்தி எங்களுக்காக சண்டை போட்டார். எங்களை ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவரோட அந்த செயலை பார்த்து எதிரி படை நடுங்குச்சு. 1000 2000 இல்லை, கிட்டத்தட்ட 30,000 படை வீரர்களை அவர் தன்னோட போர் திறமையால் பின்னோக்கி ஓட வச்சார், எங்களை காப்பாற்றினார். கடைசியாக அந்த துறவி என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார், உன்னோட மனைவி என்கிட்ட கேட்டுக்கிட்டதன் பேரில் வந்து தான் உன்னை காப்பாற்றினேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் அப்படின்னு சொல்லி இவங்க கடிதத்தில் எழுதியிருப்பாங்க. அவர் சொன்ன குறிப்பிட்ட எல்லா வடிவமும் சிவபெருமானை தான் குறித்து அவர் சொல்லியிருப்பார். அந்த துறவி இப்படி தான் இருந்ததுன்னு பின்னால் அவர் ஒரு ஓவியமாக வரைஞ்சி காட்டின உருவம் பார்த்து சிவபெருமான். இந்த பைஜ்நாத் கோவிலுக்கு அப்போவே 1871 நடக்குது இது. அப்போவே 15,000 நன்கொடை கொடுத்து அந்த கோவிலில்
பல திருப்பணிகளை செஞ்சு அவர் சிவபெருமானையே சரணாகதி ஆனார் அப்படின்னு சொல்லி இன்னமும் அந்த கோவிலில் கல்வெட்டு இருக்கதா சொல்லுவாங்க. இது என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் பூஜையெல்லாம் உட்காந்துக்கிட்டு முறையாக பண்ணணும், எனக்கு ஆகம விதியை கடைபிடிக்கணும் அப்படிலாம் எந்த கட்டாயமும் இல்லை. உள்ளன்போடு இப்போ சொன்ன பார்த்தீங்களா, அவங்க வேற்று மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. இந்த கடவுளை நம்ம வழிபட்டோம்னா, இந்த மந்திரத்தை சொன்னோம்னா அவர் நம்மளை காப்பாற்றுவார். அந்த நம்பிக்கை வீணாகக்கூடாதுன்னு தான் சிவபெருமான் வந்தார் இல்லையா? இதுதான் நடக்கும். நீங்கள் உடனே பெரிய கோவில் கட்டுவேன் சார், ஊரில் இருக்க அத்தனை பேருக்கு அன்னதானம் போடுறேன், உலகத்தில் இருக்க எல்லா மந்திரமும் சொல்கிறேன், எனக்கு நல்லது நடக்கலை அப்படின்னீங்கன்னா அப்போ உங்கள்கிட்ட நம்பிக்கை இல்லைன்னு தான் அர்த்தம். நம்பிக்கை இல்லாமல் இதை எதையும் செஞ்சு பிரயோஜனமே இல்லை. ஓகே, இப்போ சிவன் வழிபாடு நம்மளோட பிரச்சனைக்கு, இப்போ எல்லாமே கடன்றதுனால நம்ம பொதுவாக கடன் பண பிரச்சனைக்கே சொல்கிறேன். நீங்கள் இதுக்கு மட்டும்தான் இதை செய்யணும்னு கிடையாது, உங்களோட எந்த வேண்டுதலுக்கும் இதை செய்யலாம். நான் பொதுவாக இதுக்காகன்றதை சொல்கிறேன். திங்கக்கிழமை எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா அன்னன்ன கிழமையில் வர ஹோரை, அந்த நாளுடைய ஹோரை சிறப்பாக இருக்கும். இப்போ திங்கக்கிழமைனா சந்திர ஓரை, செவ்வாய்க்கிழமைனா செவ்வாய் ஓரை, புதன்கிழமைனா புதன் ஓரை, இந்த மாதிரி வியாழன்னா குரு ஓரை, இந்த மாதிரி வர ஓரைகள் எப்போல்லாம் வரும்னா 6 to 7 சூரிய உதயத்துலேருந்து 1 மணி நேரம், அதே மாதிரி 1 to 2 வரும். இந்த சூரிய உதயத்தை பொறுத்து இது மாறுபடும். அப்புறம் 8 to 9 வரும்னு நினைக்கிறேன், அதுவும் மாறுபடும். இந்த சூரிய உதயத்தை பொறுத்து இருக்குது. இந்த மாதிரி வரக்கூடிய அந்த ஓரை, திங்கக்கிழமையில் வர சந்திர ஓரையில் 2 தீபம் சிவபெருமான் நீங்கள் சன்னதியில் போய் வழிபடுறீங்கன்னா 2 தீபம், வீட்டில் ஏற்றினாலுமே நீங்கள் அது மாதிரி ஏற்றிக்கலாம். ஏற்றிட்டு கோவிலில் என்ன தானம் கொடுக்கணும் அப்படின்னா, எண்ணெய் இருக்கு இல்லையா, நல்லெண்ணெய் வாங்கி தானம் கொடுங்க. சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச விபூதி உங்கள் கையால் கொஞ்சமாக வாங்கி கொடுத்தா கூட போதும், விபூதி வாங்கி தானம் கொடுக்கணும். அதே மாதிரி முக்கியமாக இந்த சிவன் வழிபாட்டில் எல்லா நாளும் இது பண்ணலாம். பண்ண முடியாதவங்களுக்கு, ஏன்னா பின்னாடி வழிபாடை சொல்ல போகிறேன், பண்ண முடியாதவங்க ஒரே ஒரு நாள் பண்ணலாம். என்னென்னா பிரதோஷம் வருது பாருங்கள், அந்த பிரதோஷம் இப்போ 4:30 to 6 பிரதோஷம்னா 5:30 மணிக்கு வர்றது அது அமிர்த காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. 5:30 மணிலேருந்து 6 மணி, இந்த 4:30லேருந்து 6 மணி வரைக்கும் பிரதோஷம் இருக்கும். அதுலேயே 5:30லேருந்து 6 அது அமிர்த காலம்னு சொல்லுவாங்க. அந்த அமிர்த காலத்தில் சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச பூ தும்பை மலர். அந்த தும்பை மலருக்கு ஒரு சிறப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த தும்பை மலர் எடுத்து மோந்து பார்த்தீங்க அப்படின்னா வாசனை எதுவும் இருக்காது, வசீகரமான தோற்றம் இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறப்பான இது எதுவுமே இருக்காது. உங்கள்கிட்ட எதுவுமே இல்லைன்னா கூட இறைவன் உங்களை விரும்புவார் அப்படிங்கிறதுக்கு தான் தும்பை மலர் அவருக்கு ரொம்ப பிடிச்ச மலராக சொல்லுவாங்க. இந்த தும்பை மலரை வச்சு நீங்கள் எல்லா வழிபாடும் பண்ணலாம். அந்த தும்பை மலரை அந்த பிரதோஷ காலத்தில் அவருக்கு கொடுங்க. முடிஞ்ச சில கோவிலில் நம்ம கையாலேயே வைக்கிற மாதிரிலாம் இருக்குது, வைக்கலாம் போயிட்டு. அந்த மாதிரி நாளையெல்லாம் கூட வச்சுருக்கேன். அப்படி ஆகம விதி இடம் கொடுத்தா அப்படி வைங்க, இல்லைன்னா கோவில் குருக்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்களே சாமிக்கு அதை வச்சுருவாங்க. அந்த தும்பை மலரை கொடுத்துட்டு என்ன பாட்டு படிக்கணும் அப்படின்னா, திருஞான சம்பந்தர்கிட்ட அவங்களோட அப்பா, அதாவது பூர்வாசிரம அப்பா இருப்பார் இல்லையா, இருதயபாதர் நினைக்கிறேன், அவரோட பேர் சரியாக நினைவில்லை. அவர் கேட்குறாரு, என்ன கேட்குறாரு அப்படின்னா, அப்பா இந்த மாதிரி நான் ஒரு யாகம் பண்ணலான் இருக்கிறேன் சீர்காழி போய், அதுக்கு எனக்கு கொஞ்சம் பொன் தேவைப்படுது, ஏதாவது கொஞ்சம் தங்கம் கேட்குறாரு, கொடுத்து நீ தான் உதவி பண்ணணும் தான். ஞான சம்பந்தர் பார்த்திங்கன்னா திருவோடு இருக்குல்ல, அதை கூட தனக்குன்னு வச்சுக்காத ஒரு நபர். அந்த திருவோடு கூட தனக்கு அது சொத்தாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி திருவோடு கூட வச்சுக்க மாட்டார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், படிச்சிருக்கிறேன். அப்படிப்பட்டவர்கிட்ட போய் எனக்கு கொஞ்சம் தங்கம் வேணும்னு கேட்டால் என்ன பண்ணுவார்? இறைவனே கதின்னு கிடக்கக்கூடியவர் அவர். உடனே அந்த கடவுள் பார்த்து பாடுறார். யாரை பார்த்துன்னா சிவபெருமானை பார்த்து, அந்த தலம் பார்த்து பாடுறார். பார்த்து இது மாதிரி, ஐயனே நீ ஒருத்தர் தான் எனக்கு, உன்னை விட்டால் எனக்கு வேறு எதுவுமே கதி கிடையாது, என்கிட்ட அப்பா இப்படி கேட்குறாரு, நீ தான் எனக்கு ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பாடல் பாடுவார். என்ன பாட்டு அப்படின்னா, இடரினும் தளரினும்னு ஆரம்பிக்கிற போய் அருமையான பாட்டு. இந்த பாட்டை நான் கீழே கொடுக்குறேன். இந்த இடரிலும் தளரிலும் யூடியூப்பில் போனீங்கன்னா ஏகப்பட்ட பேர் பாடியிருக்கிறாங்க. இந்த பாட்டை சொல்லலாம், இதை சொல்லணும், இதுதான் கட்டாயம். சொல்ல முடியலன்னா அட்லீஸ்ட்டு கேட்கவாது செய்யுங்க. உங்களுக்கு தினமும் 1 முறை இல்லை 2 முறை அதை கேளுங்க, அதுவே பெரிய விஷயம். நீங்கள் அதை சொன்னீங்க அப்படின்னா இன்னும் சூப்பர். இந்த இடரினும் தளரினும் நானே பர்சனலாக ஒரு நகை வச்சுருந்தப்ப இந்த பாட்டை சொன்னப்போ எனக்கு வேற ஒருத்தர் மூலமாக உதவி கிடைச்சி அந்த நகையை மீட்டது மட்டும் இல்லாமல் வேறு ஒரு கடனுக்கு திருப்பி அவரே பணம் கொடுத்து அந்த கடனையும் அடைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு திரும்ப நான் பணம் கொடுத்தேன். இதை இப்போ நான் சொன்னேன்னா அடுத்து சொல்ல வேண்டிய விஷயம் இன்னும் பெரிய லென்த்தாக போயிடும் வீடியோ, அதனால் அந்த விஷயத்த இன்னொரு நாள் வேணால் சொல்கிறேன். அப்படி இந்த பாட்டு சொன்ன உடனே வேலை செய்யக்கூடிய ஒரு அருமையான பாட்டு. நீங்கள் இந்த இடரினும் தளரினும் பாட்டை விடவே கூடாது, கெட்டியமாக பிடிச்சிங்க. பூஜை தெரியல, எனக்கு ஆகம விதி அதெல்லாம் வேண்டாம்,
சிவபெருமான மனசால் நினச்சிக்கிட்டு இடறினும் தளரினும்னு ஆரம்பிக்கக்கூடிய இந்த பாட்டை அழகாக உட்காந்து கேட்க செய்யுங்க. இல்லை பஸ்ஸில் வரீங்க, வேலை பார்த்துட்டீங்க, கொஞ்சம் ஓய்வு நேரம் இருக்குது, எந்த டைமுக்கோ நீங்கள் சொல்லணுன்னா பிரதோஷ காலத்தில் உட்காந்து சொன்னீங்கன்னா அருமையான விஷயம். அதுவும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா 5 to 6 அந்த அமிர்த காலம், அதில் என்ன பக்தர்கள் கேட்குறாங்களோ அதை நான் கொடுப்பேன்னு சிவபெருமானே சொல்லியிருக்கிறாரு. அந்த சமயம், அதனால தான் நம்ம அந்த சமயம் எல்லோரும் கோவிலில் இருக்கணும்னு நான் சொல்லுவேன். அதுக்கு அடுத்து வழிபாடு, ஏன்னா சிவபெருமான் வழிபடுறவங்க எல்லாம் ஒவ்வொரு கடவுளை வழிபடுறவங்க இருக்காங்க இல்லையா. நான் இப்போ நான் விநாயகருக்கு மட்டும் சொன்னேன்னா நிறைய பேருக்கு அது சரியாக படாது. அதனால தான் நிறைய விஷயத்தை இதில் சொல்லிடலான்னு பார்க்குறேன். இங்கே எல்லா கடவுள் அவதாரமும் பார்த்துருப்போம். நம்ம அசுரனை அழிக்கிறதுக்கு தான் கடவுள் அவதாரம் பண்ண தான் நம்ம படிச்சிருப்போம். நீங்கள் ராவணனாக இருக்கட்டும், நீங்கள் கம்சனாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த ஒரு அவதாரம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் ஏதோ ஒரு அசுரனை வதம் பண்ணுறதுக்காக பெருமாள் எடுத்ததாக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு அவதாரம் மட்டும் ஒரு அசுரனை காப்பாற்றுறதுக்காக எடுத்திருப்பார். நீங்கள் கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்கா உங்களுக்கு? உண்மையை தான் சொல்கிறேன். நரசிம்ம அவதாரம். இந்த நரசிம்ம அவதாரம் பார்த்திங்கன்னா ரண்யகசிபோட பையன்தான் பக்த பிரகலாதன். அப்பா அசுரன்னா பையன் யார்? பையனும் அசுரன் இல்லையா. ஒரு அசுரனோட உயிரை காப்பாற்ற எங்கே இருக்கார் உன் கடவுள் அப்படின்னது, அவர் எங்கேயுமே இருக்கார் அப்படின்னது. அப்போ இந்த தூணில் இருக்காரா அப்படின்னு கேட்ட உடனே, இந்த தூணில் என்ன எல்லா இடத்துலையும் இருக்காருன்னா அப்போ இந்த தூணில் இருக்காரான்னு மறுபடியும் கேட்பார். ஆமாம், இந்த தூணில் இருக்கிறார் அப்படின்றது. தூணை தன் கையில் இருக்க கதாயுதத்தால் அடித்தவொடனே 2ஆக பொழந்துக்கிட்டு வருவார். யார் வருவார்? நரசிம்மர் வருவார். ஒரு தாயின் கருவில் இருந்து உதித்து வரத்துக்கு 10 மாதம் ஆகும். அது வளர்ந்து பருவநிலை அவனை வதம் பண்ணுற வரைக்கும் காலம் எடுத்துக்கும். அப்படிலாம் எடுத்துக்கக்கூடாது. என் பக்தன் ஒரு ஆபத்தில் இருக்கும்போது நொடி பொழுதில் அவனை காப்பாற்றணும்னு உடனே எடுத்த அவதாரம் தான் நரசிம்ம அவதாரம். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய கடவுள்னு சொல்லுவாங்க நரசிம்மர். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த கடவுள். அதுவும் இந்த ரண்யகசிபு இருக்கான் பார்த்தீங்களா, அவன் ஒரு வரம் வாங்கியிருப்பான். அவன் லேசுப்பட்ட ஆள் கிடையாது. என்ன வரம் வாங்கியிருப்பான் அப்படின்னா, எனக்கு சாவு எந்த ஆயுதத்தாலையும் வரக்கூடாது. ஒன்று, எனக்கு சாவு இரவுலையும் வரக்கூடாது, பகல்லையும் வரக்கூடாது, வீட்டுக்குள்ளேயும் வரக்கூடாது, வீட்டுக்கு வெளியும் வரக்கூடாது. பாருங்கள், எல்லா பொருளையும் கவர் பண்ணிட்டான். இப்போ ஒருத்தனுக்கு ஒரு தீங்கு நடக்கணும்னா ஒன்று பகல் நடக்கணும், இல்லை நைட்டில் நடக்கணும். ரெண்டுமே இல்லை. ஏதாவது ஒரு ஆயுதம் இருக்கணும், அதுவும் இல்லை. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயா இருக்கணும், இல்லை வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு இடத்துல நடக்கணும், அது ரெண்டுமே இல்லை அப்படின்னும் இந்த நரசிம்ம அவதாரத்தில் சூப்பராக பண்ணியிருப்பார். என்ன அப்படின்னா, எந்த ஒரு உயிரினம், அதாவது மனித உருவமும் மற்ற இதெல்லாம் சேர்த்து கேட்டிருப்பான். அழகாக இவர் பண்ணுவார். என்ன பண்ணுவார் அப்படின்னா, அதை தான் நம்ம சொல்கிறோம் அந்தி சந்தி. இரவும் இல்லாத பகலும் இல்லாத நேரமாகவும் வீட்டுக்கு உள்ளேயும் இல்லாமல் வீட்டுக்கு வெளியும் இல்லாமல் வாசப்படியில் வச்சுப்பார். ஒன்று வீட்டுக்குள்ளே போனால் தான் உள்ளே போனதாக அர்த்தம், வெளியே போனால் தான் வெளியே போனதாக அர்த்தம். வாசப்படியில் சென்டராக வச்சுக்கிட்டு எந்த ஆயுதமும் கூடாதுங்கிறதுனால தான் நரசிம்மர் அவதாரம் எடுத்து நகத்தாலேயே கிழிப்பார். தன் பக்தனுக்கு ஒரு ஆபத்து, தன்னை நம்பி இருப்பவனுக்கு ஒரு ஆபத்து, அவன் இந்த உலகத்தில் வெல்ல முடியாத எப்படிப்பட்ட வரவாங்கினவனாக இருந்தால் கூட அவனை கூட வதம் செய்யக்கூடிய ஒரு கடவுள். இதெல்லாம் நான் ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா, எப்படிப்பட்ட பக்தி இருந்தால் கடவுள் வர்றாரு பாருங்க. கடவுள் என்ன கேட்குறாரு? உண்மையான பக்தியை தான் கேட்குறாரு. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கணும் அப்படிங்கிறத தான் நான் சொல்ல வரேன் இங்கே. அப்படிப்பட்ட அந்த நரசிம்மரை வியாழக்கிழமை நான் 2018 திருமணத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மதுரையில் இருந்தப்போ திருமோகூர், அதாவது மோகினி அவதாரம் எடுத்த ஸ்தலம் இருக்குது, அங்கே போவேன். யோக நரசிம்மர் அங்கே போவேன். 2 கோயிலுக்கும் போவேன். அந்த யோக நரசிம்மர் இருக்கக்கூடிய அந்த குளந்தான் கஜேந்திர மோட்சம் கொடுத்ததெல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு திருமோகூர் ரொம்ப பிடிக்கும். அந்த கோவில் ரொம்ப பெரிய கோவில், ரொம்ப சூப்பராக இருக்கும். அங்கே போனோம்னா அவ்வளோ மன நிம்மதியாக இருக்கும். அது ஆஞ்சநேயர் சன்னதியில் ஆரம்பித்து மறுபடியும் சுற்றி வெளியில் வரும்போது பள்ளிகொண்ட பெருமாள், அந்த பள்ளிகொண்ட பெருமாள் சன்னதியில் உட்காந்துருக்கும்போது எனக்கு எத்தனையோ குழப்பமான விஷயங்கள் இருக்கும், தீர்க்க முடியாத முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையெல்லாம் இருக்கும். அங்கே உட்காந்துருக்கும்போது எனக்கு தோணாத ஒரு புது வியூ, அதாவது ஒரு புது பார்வையில் அந்த விஷயம் எனக்கு தெரியும். அதை நான் ஈஸியாக முடிச்சிடுவேன். நான் இது வீடியோக்காக சொல்ல, உண்மையிலேயே சொல்கிறேன். நாங்கள் உட்காந்து இப்போ ஒன்றும் கிடையாது, ஏதோ ஒரு வேலை கொடுத்துருக்குறாங்கன்னு வச்சுக்கிங்களேன். அந்த வேலையில் ஏதோ ஒரு சிக்கல் கண்டிப்பாக இருக்கும். அந்த சிக்கலை எப்படி தீர்க்கிறது நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன்னா, அந்த இடத்துல உட்காந்துருக்கிறேன், அவரை பார்த்து பிரார்த்தனை பண்ணிட்டு உட்காந்துருக்கிறேன்னா எனக்கு அந்த பிரச்சனையே புது பார்வையில் தெரியும். இவ்வளோ தான், இது இப்படி பண்ணால் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான கோயில் நான் போயிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நரசிம்மர் வழிபாடு வியாழக்கிழமை அவருக்கு தாமரை ரொம்ப பிடிக்கும். தாமரை வாங்கி கொடுத்து சந்தன காப்பு பிடிக்கும், முடிஞ்சால் சந்தன காப்பு. இது எல்லாமே கோயிலுக்கு போய் பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்கிறேன். நான் சொன்னது எல்லாமே வீட்லேயும் பண்ணக்கூடியது தான் நான் சொல்கிறேன். அப்புறம்
முடியல பக்கத்தில் கோவில்லனா வீட்லேயே உட்காந்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், நரசிம்மரை தாராளமாக பிரார்த்தனை பண்ணலாம். அவர் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க வீட்டில் நரசிம்மர் வழிபாடு பண்ணக்கூடாதுன்னு. அப்படிலாம் கிடையாதுங்க. அது அப்படிலாம் சொன்னால் நம்பாதீங்க. தாராளமாக வீட்டில் வந்து நீங்கள் நரசிம்மர் வழிபாடு பண்ணலாம். அப்படி வழிபாடு பண்ணக்கூடிய நரசிம்மருக்கு பிடிச்ச ஒரு ஸ்லோகம் இருக்குது. பக்த பிரகலாதன் இந்த ஸ்லோகத்தை சொல்லி தான் கூப்பிட்டாருன்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, மாதா நரசிம்ஹ பிதா நரசிம்ஹ அப்படின்னு வரக்கூடிய இந்த பாடல். இது என்னென்னா, அம்மாவும் நீ தான், அப்பாவும் நீ தான், உலகம் நீ தான், வித்தை நீ தான், ஆசிரியர் நீ தான், இதெல்லாம் அத்தனையும் நீ தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்படி ஒரு பாட்டு இருக்குது. நான் அதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த பாட்டை சொல்லி அவர்கிட்ட கேளுங்க. இது நம்ம தம்பி ஒருத்தர் அவர் சொன்னார் என்கிட்ட வந்து, நான் எவ்வளவோ படிச்சுட்டு போகிறேன், எனக்கு வந்து எல்லாத்தையும் படிச்சிடுவேன். புக்கு இப்போ வந்து 500 பக்கம் இருக்குன்னு 500 பக்கத்தையும் படிச்சிடுவேன். நான் 10-15 தடவை கூட படிச்சிடுவேன். ஆனால் எக்ஸாம் ஹாலில் உட்காரும்போது மறந்துடும்னார். என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம் நான் வந்து சொன்னேன், ஒரு கதை மாதிரி புரிஞ்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற மாதிரி. அப்படிலாம் படித்தா கூட எனக்கு நிற்க மாட்டேதுனார். அவர்கிட்ட நான் சொன்னேன் இந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு, ஏன்னா நம்ம வந்து கடனுக்காக இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது கடன் மட்டும் இல்லை, எதையும் செய்யக்கூடியதுங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம். நான் தம்பிக்கிட்ட சொன்னேன், இதை வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா, அவர் பெருமாள் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னார். இப்போ இதை முருகனை பற்றி சொல்லியிருந்தாருன்னா முருக மந்திரம் சொல்லியிருப்பேன், விநாயகரை பற்றி சொல்லியிருந்தாருன்னா விநாயகர் மந்திரம் சொல்லியிருப்பேன். சரி, நான் சொன்னேன். உண்மையிலே ஆச்சரியம்னு சொன்னார். என்னென்னா, எல்லாமே மறந்து போன மாதிரி இருந்தது. ஹாலில் போய் உட்காந்ததும் கரெக்டாக ஒரு பாயிண்ட்டாக ஞாபகம் வந்துச்சு. உண்மையிலே நல்லா இருந்துச்சுன்னு அப்படின்னு சொல்லுவார். அது மட்டும் கிடையாது, அவர் ஒரு சேனல் வச்சுருக்காரு. அதில் நான் சொன்னதாக அவரோட அனுபவத்தையும் போட்டிருக்கிறார். நான் கூட அதை கூட உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்படி வேலை கிடைக்கிறதுக்கு, பண வரவுக்கு, எதைக்குமே இந்த மந்திரத்தை சொல்லலாம். ரெண்டாவது, நீங்கள் பெருமாள் கோயில் போகிறீங்க அப்படின்னா சக்கரத்தாழ்வார் சன்னதி, அந்த சக்கரத்தாழ்வார் சன்னதியில் உட்காந்துக்கிட்டு 2 தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் வந்து வீட்லேயே கூட இதை பண்ணலாம். நான் கோவிலில் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எனர்ஜி கிடைக்கும். இந்த மந்திரத்தை சொல்லலாம். இல்லை சார் எனக்கு இது வரல அப்படின்னா, ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நமோ நாராயணாய நமக எத்தனை முறை உங்களால் சொல்ல முடியுமோ சொல்லி தொடர்ந்து, இது வந்து 1 நாள் 2 நாள் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை, அட்லீஸ்ட் ஒரு 21 நாளாவது இந்த மந்திரத்தெல்லாம் சொல்லணும். ஏன் சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஆன்மாவில் படிஞ்சிருக்கக்கூடிய பல பிரச்சனையை வந்து நீக்கிறதுக்கு முதல்ல நமக்கு மந்திரம் அதிகப்படியாக தேவைப்படும். ஆனால் நான் சொன்ன மந்திரம்லாம் ஒரு சிலருக்கு வந்து ஒரு முறையிலேயெல்லாம் பலன் தந்திருக்கு. ஏன்னா உங்களோட ஆன்ம பலன் எனக்கு இப்படி தான் இருக்கும்னு நான் எதையும் சொல்லிட முடியாது இல்லையா. பொதுவான விதி என்னவோ அதை தான் சொல்கிறேன். ஒரு சிலர் இதை பண்ணி பார்த்துட்டு நடக்கலைன்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த நம்பிக்கையை பொறுத்தது. இப்படி வியாழக்கிழமை தோறும் நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போனால் நல்லது. இல்லை அப்படின்னா ஒரு வியாழக்கிழமை தொடங்கி ஒரு 11 நாள், 21 நாள், 48 நாள் உங்களோட தேவை என்னவோ அதுக்கேற்ற மாதிரி சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வியாழக்கிழமை நரசிம்மர் வழிபாடு பண்ணும்போது அன்னதானம் பண்ணணும். அன்னதானம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். முடியல சார் அன்னதானம் கொடுக்க முடியல அப்படின்னா, அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு பானகம், நீராவது இல்லை மோர், இந்த மாதிரி விஷயம் கொடுத்தீங்கன்னா இந்த வேண்டுதல் உடனே நடக்கும். இதுக்கு வந்து ஒரு பெரிய சக்தி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மந்திரம் எந்த அளவுக்கு வேலை செய்தோ அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் வந்து நம்மளோட கர்மாவை ரொம்ப சீக்கிரமாக முடிவு கொண்டு வரும். அடுத்து நம்ம எல்லாருக்கும் பிடிச்சவர் முருகன் வழிபாடு. முருகனை பற்றி சொல்கிறதுக்கு எவ்வளவோ விஷயம் இருக்குது. நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் ஒரு புது விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன். நம்ம நிறைய பேருக்கு தெரியும், அதாவது வள்ளிமலை சாமி, நம்ம திருப்புகழ் சாமின்னு சொல்லுவாங்க, வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளை சொல்லுவாங்க. அவருக்கு என்ன ஆசை அப்படின்னா, திருவண்ணாமலை போகணும், ரமணர் மகனேஷ் இருக்கார் இல்லையா குரு, அவர்கிட்ட போயிட்டு சீடனாக சேரணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கிளம்பி போகிறார். பார்த்தா கரெக்டாக உள்ளே ஒரு குகையில் இது தியானம் பண்ணிட்டு வெளில வரார். பார்த்த உடனே வெறும் கோமணமும் ஒரு கையில் குச்சியும் தான் வச்சுருப்பார். நீங்கள் நிறைய ஃபோட்டோவில் பார்த்துருக்கலாம் ரமண மகரிஷியை பார்த்தீங்கன்னா. பார்த்த உடனே இவருக்கு எப்படி தெரியுதுன்னா, தண்டாயுதபாணி, தண்டம் ஏந்தின முருகன் மாதிரியே தெரியுது. அதனால் தென்மலை முருகா அப்படின்னு சொல்லி அப்படியே காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவார். ஆனோடனே இவருக்கு நல்லா பாட வரும். நம்ம வந்து குரு வந்து ஓய்வாக இருக்கிற நேரம்லாம் என்ன பண்ணுவார்னா, கூப்பிட்டு திருப்புகழை வந்து சொல்லுவார். இவருக்கு வள்ளிமலை சாமிக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் வந்து திருப்புகழ் சாமின்னு சொல்கிறது தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நான் திருப்புகழ் சாமின்னே சொல்கிறேன். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீடனாக ஆகிட்டார். ஒரு நாள் வந்து, நீங்கள் இருக்காத, உடனே கீழே போ, இங்கே இருக்க வேணான்னு சொல்கிறார். இவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு, ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல இருக்குது, ஏன் நம்மளை சாமி கீழே போக சொல்கிறார், இருந்தாலும் குருவோட வார்த்தையை மீறக்கூடாதுன்னு சொல்லி கீழே போனால், கீழே மலையடி வாரத்தில் கீழே போய் பார்த்தா ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் பார்த்திங்கன்னா சேஷாத்ரி சாமி நின்றுக்கிட்டு ஒரு எருமை அது நல்லா சேத்துல உழண்டுருக்கு. இவர் அது கூட ஏதோ பேசிகிட்டு இருக்கிறாரு. பார்த்தா சேஷாத்ரி சாமி மேலே ஃபுல்லாக சேராக இருக்குது. எருமை கூட ஏதோ பேசிகிட்டு இருக்காரு. இவர் வரதை பார்த்ததும் ஓடி போயிட்டு நம்ம
திருப்புகழ் சாமியை கட்டி பிடிச்சிக்கிறார். கட்டி பிடிச்ச உடனே பார்த்தா இப்போ என்ன நடக்கும், சேரும் இவர் மேலெலாம் சேராக இருக்குது, திருப்புகழ் சாமி மேலேயும் சேர் ஆகிடுச்சு. சேர்னா நமக்கு வந்து கெட்ட வாடை வீசணும் இல்லையா, அப்படிலாம் வீசலை. சந்தனமும் விபூதியும் அப்படியே வாசனையாக மணக்குது இவர் மேலே. இவருக்கு ஒரே வியப்பாக இருக்குது. உடனே சொல்கிறாரு, இல்லை நீ வந்து இங்கே இருக்க வேண்டிய இடம் இது கிடையாது, நீ வள்ளிமலை போயிட்டு அங்கே தியானம் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு சிவன் ஸ்லோகம் சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தை சொல்லி இதோட பொருள் வர மாதிரி திருப்புகழ் ஏதாவது பாட்டு இருக்குன்னா 1048 ஒரு பாட்டை சொல்லி இதில் எல்லாமே இறைவன் தான், இறைவனோட செயல் தான் எல்லாமேன்னு வரும் அந்த பாட்டு. அதை சொன்னோடனே சரின்னு சொல்லி மறுபடியும் கட்டி பிடிச்சிக்கிட்டு சொல்கிறார், நீ வந்து இனிமேல் எந்த நீதி நூல் எந்த ஒரு மந்திரமும் சொல்ல வேண்டாம், எந்த ஒரு இதிகாசம் வேதம் எதுவுமே படிக்க வேண்டாம், உனக்கு ஒன்றே ஒன்று தான், திருப்புகழை சொல்கிறது தான் உன்னோட வேலை, திருப்புகழை பாடுறது தான், முருகனை பற்றி பாடுறது மட்டும்தான் உன்னோட பணின்னு சொல்கிறாரு. நேராக அதேமாதிரி வள்ளிமலை, நான் அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன், குகையில் வந்து தவம் ஏற்றி தரிசனம் கண்டவர், நானும் வரேன்னு சொல்லியிருப்பார். அப்படி இவர் எதிர்பார்த்தது ரமண மகரிஷியை குருவாக ஏற்றுக்கணுங்கிறது. ஆனால் அவருக்கு சேஷாத்திரி சாமியே குருவாக வந்து, அந்த சேஷாத்திரி சாமி ரூபத்தில் வந்தது யாருன்னு உங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, வந்திருப்பார். வந்தது மட்டும் இல்லாமல் அங்கே போன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அவருக்கு தடுத்தாட்கொண்டதோடு இல்லாமல் உனக்கு இனிமேல் ஒரே கடவுள் தான், அது முருகன் மட்டும்தான், நீ சொல்ல வேண்டிய மந்திரம் அத்தனையும் முருகனை பற்றி தான், நீ பாட வேண்டியது திருப்புகழ் தான், நீ வேறு எதையும் படிக்க தேவையில்லை, வேறு எந்த உபதேசமும் உனக்கு தேவையில்லைன்றவர். அப்படி அந்த வள்ளிமலை குகையில் உட்காந்து அவர் வந்து ஒரு பாடல் பாடுறார். என்னென்னா, உலக மக்கள் நிறைய பேர் அவங்கள போய் பார்க்குறோம், நம்ம போனால் சும்மா இருப்போமா, சாமி எனக்கு வந்து கடன் இருக்குது சாமி, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகல சாமி, படிக்க மாட்டேறான் சாமி, வீடு கட்டணும், நம்மளுக்கு ஆளுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும்ல, அது மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்லவும் அவர் வந்து முருகனை நினச்சி இது எல்லாத்தையும் போக்கக்கூடிய ஒரு பாடலை பாடியிருக்கிறார். அதுதான் வேல்மாறல். இந்த வேல்மாறல் பண்ணாத அற்புதமே கிடையாது. ஏன் திடீர்னு வேல்மாறல் சொல்கிறீங்கன்னு கேட்காதீங்க, எத்தனையோ முருக மந்திரம் சொல்லியாச்சு. வேல்மாறலை பற்றி ஒரு பதிவு வேணும்னு ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க, அதனால தான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இந்த வேல்மாறலுக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்குது, அதை அவங்களுமே சொன்னாங்க. எனக்கு வந்து ஒருத்தங்க சொன்னாங்க, அவங்களோட அனுபவத்தை சொல்லியிருக்கிறாங்க, இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. இந்த வேல்மாறல் படிக்கணும். எப்படி படிக்கணும்னா, எந்த நேரத்தில் வேணால் படிக்கலாம். நீங்கள் பொதுவாக வேல்மாறல் படிக்கும்போது முதல்ல வந்து ஒரு 12 தடவை ஒரு முதல் வரியை பாட வேண்டியது இருக்கும். அடுத்து வந்து ஒரு 65 லைன் இருக்கும். அந்த 65 லைனை மட்டும் படித்தா போதும். ஆனால் இந்த வேல்மாறல் படிக்கும்போது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்லாம் இல்லை. ஒரு செவ்வாய்க்கிழமை காலை வேளையில் நீங்கள் முதல்ல தொடங்கும்போது ஒரு பசும்பால் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாவது ஒரு முருகன் கோவிலில் முருகனுக்கு அபிஷேகம் நடக்கும், அந்த அபிஷேகத்தை பண்ண சொல்லி அன்னைக்கு தொடங்குங்க. 11 நாள், 21 நாள், 48 நாள், உங்கள் தேவை என்னங்கிறது எனக்கு தெரியாது. உங்கள் பிரச்சனை முருகன் ஒரு நாளாக ஒரே நொடியில் அவர் சொல்லி முடிச்ச உடனே கூட தெரியலாம். நடந்தும் இருக்குது, நடக்காதுன்னு நான் எப்பயுமே சொல்ல மாட்டேன். சிலருக்கு வந்து 10 நாளில் கூட நடக்கலாம். ஆனால் விடவே கூடாது. ஒரு மரம் வச்சுருக்குறோம், டெய்லியும் தண்ணி ஊற்றலனாலும் 2 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றினா தான் அந்த மரம் பிழைக்கும். அந்த மாதிரி தான் மந்திரமும் உங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த சக்தியை வெளியே கொண்டு வர முயற்சி பண்ணும். நீங்கள் ஒரு நாள் சொல்லிவிட்டு 2-3 நாள் விட்டு திரும்ப சொல்கிறதுல எந்த பயனும் கிடையாது. தொடர்ச்சியாக சொல்லணும். தொடர்ச்சியாக நீங்கள் சொல்ல தான் எப்படி வந்து செடியாக இருக்கிறது விருட்சமாகி நமக்கு பலன் தருமோ, அதேமாரி மந்திரமும் சின்ன ஒரு அதிர்வலை கொஞ்சமாக நம்ம உடம்புல பரவி பெரிய அதிர்வலையாக நல்ல சக்தியாக மாறி நமக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இறைவனையும் நம்மளையும் இணைக்கும் பாலமாக செயல்படும். அதே மாதிரி நீங்கள் வந்து வேல்மாறல் படிக்க தொடங்கினதும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு அன்னதானம் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். அட்லீஸ்ட் இல்லைன்னா ஒரு பானகமாவது கொடுக்கணும். இது வந்து கண்டிப்பாக இந்த வேல்மாறல் படிக்கிற எல்லாரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு இருக்குது. 2வது, கந்தசஷ்டி கவசம் 36 முறை படிக்கிற ஒரு முறையை நான் சொல்லியிருப்பேன், ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரியும். சரவணபவ ரவணபவசன் வரக்கூடிய அந்த 6 பாட்டையும் படிச்சிங்க அப்படின்னா 6 முறை படிச்சிங்கன்னா 36 முறை படித்த கணக்கு வரும். இதை வந்து சொல்லிவிட்டு ஒரு முறை கந்தசஷ்டி சொல்லணும். இதையும் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 நாளில் ஒரு விஷயம் நடக்கும்னா ஒரே நாளில் நடக்கும். ஏன்னா 2க்குமே வேறுபட்ட சக்தி இருந்தாலும் 2மே ரொம்ப சீக்கிரமாக நம்மளோட வேண்டுதலை முடிவுக்கு கொண்டு வரும்னா நல்ல மாதிரியாக கொண்டு வரும். அடுத்து கடைசியாக அம்பாள், நீங்கள் வந்து எந்த அம்பாள் வழிபாடு பண்ணுறவங்களா இருந்தாலும் பொதுவாக வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் வெற்றி வேணும்னா நம்ம துர்க்கையை தான் ஃபஸ்ட்டு வழிபடணும். போருக்கு போகிறதுக்கு முன்னாடி அர்ஜுனனை கூப்பிட்டு சொல்கிறார் கிருஷ்ணன், துர்க்கையை இப்படி வழிபாடு பண்ண, ஏன்னா வெற்றியை கொடுக்கக்கூடிய தெய்வம் இவள் தான், இவளோட சரணாகதி அடைஞ்சால் மட்டும்தான் உன்னால் வெற்றிட முடியும். உன்கிட்ட எத்தனை சக்தி அஸ்திரங்கள் இருந்தால் கூட, எத்தனை விதமான நல்ல விஷயங்கள் இருந்தால் கூட, உன் கூடிய தர்மம் இருந்தாலும் வெற்றி வேணும் அப்படின்னா அதுக்கு துர்க்கையோட அனுகிரகம் வேணும்னு சொல்லி ஒரு வழிபாட்டு முறையை சொல்லியிருப்பார். அதை வழிபட்டதாக தான் நம்ம நிறைய விஷயத்தில் படிச்சிருப்போம். அப்படிப்பட்ட தெய்வம் துர்க்கை. இந்த துர்க்கை பார்த்திங்க அப்படின்னா
செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு. ராகு காலம் ரொம்ப உகந்தது. இதில் வெள்ளிக்கிழமை வர ராகு காலம் ரொம்ப சிறப்பானது. ஞாயிற்றுக்கிழமை வர எல்லா நாளுமே கொண்டாடலாம். இதில் வெள்ளி ரொம்ப சிறப்பாக வச்சுக்கோங்க. அதில் 2 அகல் விளக்கு அம்மனுக்கு போட்டு குங்குமம் வாங்கி கொடுங்க. அம்மாவுக்கு வந்து குங்கும அர்ச்சனை பண்ணிக்க சொல்லி குங்குமத்தை வாங்கி வச்சுக்கோங்க. அந்த குங்குமத்தை எங்கே போனாலும் வச்சுட்டு போங்க. உங்களை எந்த விஷயத்தாலையும் வீழ்த்த முடியாது. 1. 2வது, இந்த காமாட்சி 108 துர்க்கையோட 108 போற்றி இருக்கும். அந்த 108 போற்றி படிங்க. இல்லைன்னா சர்வமங்கல மாங்கல்யன்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு 4 வரி பாட்டு இருக்குது. அந்த பாட்டையும் நான் கொடுத்துட்றேன். அந்த பாட்டை சொல்லி மனசார துர்க்கை கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச அந்த துர்க்கையோட மூலமந்திரம் இருக்கும்ல, ஓம் காத்யாயனாய வித்மகி கன்னியாகுமாரி தீமகி தன்னோ துர்க்கி பிரச்சோதயாத், இதை கூட சொல்லலாம். இதை சொல்லி கூட கேளுங்க. நான் எப்போவுமே ஒரு விஷயம் பண்ணுறேன், எனக்கு அது சக்ஸஸாக முடியணும்னா துர்க்கை கிட்ட பிரார்த்தனை பண்ணுறதை வழக்கமாக வச்சுருக்கிறேன் இன்றைக்கும். அடுத்து நம்மளோட அன்னை காமாட்சி எல்லா ரூபத்துலேயும் சாந்த ரூபி, கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியவர். ரொம்ப பிடிச்சது கரும்பு வச்சு காமாட்சி அம்மன் கிட்ட என்ன படிக்கணும் அப்படின்னா 11 நாள் படிக்கணும். காமாட்சி துக்க நிவாரணம்னு ஒரு பாட்டு இருக்குது, அது படிக்கலாம். இல்லைன்னா காமாட்சி விருத்தம்னு ஒரு பாட்டு இருக்குது. 2மே தமிழில் சின்னது தான் படிக்கிறதுக்கு. துக்க நிவாரணம் வந்து 8 பாட்டு இருக்கும், விருத்தமும் கம்மி தான். ஆனால் 2க்குமே சக்தி அளவிட முடியாதது. அதுவும் இல்லாமல் காமாட்சி அம்மன் கிட்ட நீங்கள் காமாட்சி அம்மன் காஞ்சிபுரம் போய் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இதை சொன்னீங்கன்னா ரொம்ப நடக்கவே நடக்காத விஷயத்தெல்லாம் கூட நடத்தி காட்டியிருக்கு. எத்தனையோ பேருக்கு நடத்தி காட்டியிருக்கு. வேணும்னா இந்த வீடியோவில் நிறைய பேர் வந்து நீங்கள் வேணால் பாருங்கள். அவங்களுக்கு நடந்த அனுபவத்தை நான் வந்து சொல்லியிருக்கிறேன். அதை வந்து சொன்னாங்கன்னா இன்னும் ஆச்சரியப்படுவீங்க. அவ்வளோ ஆச்சரியமான விஷயங்கள்லாம் பண்ணக்கூடியது. இந்த காமாட்சி துக்க நிவாரண அஷ்டகம் வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்தது. எப்படிப்பட்ட துக்கத்தையும் முடிவுக்கு கொண்டு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கோவிலில் உட்காந்தும் இந்த மந்திரத்தை சொல்லி உங்களோட கடன் போகணுன்னு கேட்கலாம். என்ன மந்திரம்னா, நம்ம பெரியவா லலிதா சப்த நாமாவளி அப்படின்னு சொல்லி ஒரு 7 வரி, லலிதா சகஸ்ரநாமத்தில் இருக்கக்கூடிய 7 சக்தி வாய்ந்த வரிகளை மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. இது காலை, மதியம், சாயந்தரம் எந்த நேரத்துலையும் சொல்லலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கல்கண்டு பிரசாதமாக வச்சு சொல்லலாம். ஆனால் நீங்கள் இதை சொன்னீங்க அப்படின்னா 21 நாள் சொல்லி பாருங்கள். இது ஒன்றும் ரொம்ப நேரம்லாம் ஆகாது, 2 நிமிஷம் தான் ஆகும். ஆனால் அந்த 21 நாள் அதிகப்படியான நேரம். உங்களுக்கு எந்த ரூபத்தில் யார் மூலம் உதவி கிடைக்கும், யார் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவாங்கன்னே தெரியாது. ஆனால் அந்த அளவுக்கு உங்களுக்கு பண பிரச்சனையோ, பண கஷ்டமோ, கடனோ, இல்லை வேறு எந்த பிரச்சனைக்கும் உதவி கிடைக்கும், உடனே தீரும். கடைசியாக காமாட்சி வழிபாடு, மன்னிச்சிடுங்க, மகாலட்சுமி வழிபாடு. மகாலட்சுமியை பொதுவாக நம்ம வந்து அவங்களோட அனுக்கிரகம் கிடைக்கணும்னா வெள்ளிக்கிழமை சுக்கரை இந்த சுக்கரனோட அதிபதி மகாலட்சுமி. அந்த நேரத்தில் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது செம்பருத்தி மலர்கள் வச்சு, ஒரு வேளை செம்பருத்தி வைக்க முடியலனாலும் பிரச்சனை இல்லை, ஆஃபீஸில் இருக்கீங்க இல்லை வேறு எங்கேயோ இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு பாலில் ஏலக்காய் போட்டு வச்சா ரொம்ப பிடிக்கும். இந்த பானகம் இதெல்லாம் வைக்கலாம். முடியல வேறு எங்கேயோ இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஸ்ரீம், SHREEM, ஸ்ரீம் அப்படிங்கிற இந்த மந்திரம் மகாலட்சுமியோட மூல மந்திரம். நம்ம எப்படி ராமன் சொல்கிறோமோ அந்த மாதிரி இந்த மந்திரம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சக்கரம், நான் சக்கரத்தோட பேரை சொல்ல விரும்பல, ஏன்னா அதை சொன்னேன்னா அது அப்படி இல்லை சார் இப்படின்னு சொல்லி விவாதம் தான் ஆகுமோ தவிர நான் என்ன சொல்ல வந்தனோ அது சரியாக போய் சேராது. அதனால் அந்த சக்கரத்துக்கு சக்தி ஊட்டக்கூடியது. அப்படி அந்த சக்கரம் சக்தி ஊட்டக்கூடியதாக இருந்ததுன்னா நமக்கு வந்து பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நம்ம எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளும் நமக்கு சாதகமாகவும் நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதுமா இருக்கும். இது நமக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம். அதோட இந்த நேரத்தில் கனகதாரா ஸ்தோத்திரம் நீங்கள் வந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படிக்கலாம். இந்த நேரம் தான் படிக்கணும், அந்த நேரம் தான் படிக்கணும் இல்லை, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படிங்க. இந்த எல்லா வழிபாடும் பண்ணும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் பண்ணுங்கள். நீங்கள் கோவிலுக்கு ஏதாவது ஒரு நாள் உங்களால் முடிஞ்ச நவதானியத்தில் ஏதாவது ஒரு தானியத்தில் சுண்டல் பண்ணி வாரத்தில் ஒரு நாள் கொடுங்க. மேலே சொன்ன எல்லா பரிகாரம் போலவும் இந்த நவதானியம் 9 தானியத்துலேயும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தானியத்தில் பண்ணி கொடுத்தாலும் சிறப்பு, இல்லை ஏதோ ஒரு தானியத்தில் பண்ணி ஒரு நாள் கொடுத்தா கூட சிறப்பு. ஆனால் இதை மேலே சொன்ன அத்தனையும் கடவுள் நம்மளை காப்பாற்றுவார், அவர் நினச்சா எதையும் மாற்ற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா 100% உங்களுக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.